ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 467 பார்க்க போகிறோம். டிவைன் ட்ரீக்குள்ளே இருக்க ஆஷுரா என்னோட சக்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகுதுன்பான். கண்ணா இது என்னன்னு கேட்பா. ஆஷுரா இதுதான் நோய்வாய்ப்பட்டவங்களுக்குள்ள இருக்கிறது. டிவைன் ட்ரீயோட சாறு மண்ணில் கசஞ்சிருக்கு. அந்த சாறு ஃபெர்டிலைசராக இருந்து இப்படிப்பட்ட தரிசு நிலத்துக்கு மத்தியில் இந்த பகுதியை பசுமையான சொலையா மாத்திருக்குன்பான். டைசோ டிவைன் ட்ரீயோட சக்தியை நிலத்தை வளமாக்குனதுன்னு கேட்பான். ஆஷுரா அதே தான் சொல்லப்போம். டிவைன் ட்ரீ அதோட சக்தியை திரும்ப எடுத்துக்குதான்னு கேட்பான் டைசோ. ஆஷுரா இல்ல கம்ப்ளீட்டா ரிவைவ் ஆகல, ஆனா கால வரப்ப நடந்துரும். ஆனா நிஜ பிரச்சனை எங்கவும். டைசோ என்னன்னு கேட்பான். மக்கள் முதல்ல மாசுபடுவாங்கன்பான். டைசோ மாசுபடுவாங்களான்னு கேட்பான். ஆஷுரா டிவைன் ட்ரீயோட சாரை குவிக்கிற இந்த நேரத்துல விளையாடுறத தான் மக்களும் மிருகங்களும் சாப்பிட்றாங்கன்பான். இதை கேட்ட டைசோ அப்படின்னா இங்க இருக்க சாப்பாடு சாப்பிட்டா நோய்வாய்ப்படுமான்னு கேட்பான். ஆஷுரா இருக்கலாங்கவும், ஆனா நான் நேற்று நிறைய சாப்பிட்டேன்ட்டு வாந்தி எடுக்க பார்ப்பான் டைசோ. ஆஷுரா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மால் அமௌண்டா இருக்கிறத ஏன் ஜுட்ஸுவாலே பார்த்துக்குவேன் கண்ணாவை பார்த்து, ஆனா இதே பல வருஷத்துக்கு நீடிக்க கூடாதுன்பான். டைசோ இந்த இடத்துக்குள்ள யாரும் நுழையக்கூடாதுன்னு எல்டர் தானே டைட் கார்டு கொடுத்தது, ஒரு வேளை இதை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கேட்பான். ஆஷுரா பார்க்க போனா அப்படிதான் தெரியுதுன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஷுராஸ் டெசிஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆஷுரா டைரக்டா எல்டர் கிட்ட போய் கேட்கவும், எல்டர் அப்படின்னா டிவைன் ட்ரீயை பார்த்துட்டீங்களா? டிராவலர் எதுக்காக எங்க கிராமத்தோட ரகசியங்களை தோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஆஷுரா நான் நின்ஷு கிராமத்துல வந்திருக்கேன், அங்க இருந்து போக சொல்லி உத்தரவுன்பான். இதை கேட்ட எல்டர், நின்ஷுவா 20 வருஷத்துக்கு முன்னால மொத்த நிலத்தையுமே அழிச்ச அந்த நின்ஷுவோட டிசைபிளான்னு கேட்பாரு. ஆஷுரா ஆமா, அந்த மரம் ஆல்மோஸ்டா நம்ம உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கான பேய்களின் அழிவு, அதான் அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு, அது விஷயத்துல ஏதோ ஒன்று செய்ய சொல்லிதான் எனக்கு உத்தரவுன்பான். லார்ட் எல்டர் அப்பட்டமா சொல்லணும்னா அந்த மரம் ஒரு போதைப் பொருள், டிவைன் ட்ரீ இந்த நிலத்தை வளமாக்குனாலும் கிராமத்து மக்களை நோய்க்கு உட்படுத்துது, இப்படியே போச்சுனான்பா. எல்டர் எனக்கும் நல்லா தெரியும், ஆனா அதை அழிக்கிறதுக்கான உத்தரவை என்னால கொடுக்க முடியாதுன்பாரு. ஆஷுரா ஏன்னு கேட்பான். எல்டர் பல தசாப்தங்களுக்கு முன்னால அந்த மரம் பவர்ஃபுல்லா வளர ஆரம்பிச்சது, அப்ப வரைக்குமே இந்த நிலம் தரிசு நிலம், வருஷம் வருஷம் மோசமான வறட்சி வரும், பசினால இறந்தவங்க எத்தனை பேருங்கிற எண்ணிக்கையவே நான் இழந்துட்டேன்பாரு. ஆஷுரா குளம் வெட்டியிருக்கலாமேன்னு கேட்பான். அதுவும் வீண்தான்பாரு. ஏன்னு கேட்பான் ஆஷுரா. எல்டர் பல காலத்துக்கு முன்னாலே ட்ரை பண்ணிட்டோம், ஒரு வருஷமா அந்த நிலத்தை சுத்தி தோண்டியும் எல்லா பக்கமும் பெட் ராக் மட்டும்தான். இப்போ நாங்கள் அந்த மரத்தை வெட்டினா எங்களுக்கு என்ன ஆகும்? பசி வேதனைகளில் தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த நாட்களுக்கே திரும்ப போகிறோன்னு என்னால் கிராமத்து மக்களுக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் தாண்டி நான் உண்மையை கிராமத்து மக்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. டிராவலர் இதுக்கு மீறி ஃபர்தராக உள்ள போகாத, நீ சீக்கிரமாக கிளம்புறது தான் உனக்கு நல்லதுன்றவாரு. வெளியே வந்த ஆஷுரா கண்ணா இதை பற்றி உன்னோட நினப்பேன்னு கேட்பான். எதை பற்றின்னு கேட்கவும், காலப்போக்கில் அதனால நீயும் பாதிக்கப்படுவீலன்பான். கண்ணா எங்களுக்கு வேற வழி இல்லை, வேற எங்கே போவோம், நாங்கள் இதை தாங்கி தான் நாங்கள் வாழ்ந்தாகணும்பா. ஆஷுரா எல்லாரும் கவனமாக கேளுங்கன்ட்டு டிவைன் ட்ரீயை பற்றி சொல்ல போவான். டைசோ டேன்பா. ஆஷுரா அந்த டிவைன் ட்ரீ ஒரு பேயோட இடிபாடு, கிளினிக்ல இருக்கவங்களுக்குலாம் வந்த நோய்க்கு காரணமே அதான். இன்னமும் அதோட சக்தியை நம்பியே இருந்தீங்கன்னா சீக்கிரமே நீங்களும் அந்த நோய்க்கு உட்படுவீங்க, அது உங்களுக்கு ஓகே தானான்னு கேட்பான். பின்னால வர மொட்டையன் இவன் சொல்றலாம் நம்பாதீங்க, இவங்க 2 பேரும் நின்ஷு கிராமத்துல இருந்து வந்தவங்கன்பான். மக்கள் உலகத்தை நாசம் பண்ணதே இவனுங்க தான், இப்ப டிவைன் ட்ரீயையும் பறிச்சுக்க வந்திருக்கானுங்களான்னு கத்துவாங்க, கல்லெடுத்து அடிச்சு தோர்த்துவாங்க, திரும்ப வந்துடாதீங்கடான்பாங்க. நின்ஷு கிராமத்துல காட்டுவாங்க. ஃபுட்டாமி மாஸ்டர்ஸ் இந்திரா ஆஷுரா நல்லா இருப்பாங்கன்னு நம்புறேன்ட்டு ஃபீல் பண்ணுவாரு. காமாமாரு என் பிரதர் 2 பேர்த்து எங்கதான் அனுப்பிச்சு வச்சிங்கன்னு கேட்கும். ஒரே மாதிரி பிரச்சனையில மாட்டிக்க 2 கிராமத்துக்குன்பாரு. ஹாகரோமோ யாரு சக்சஸர் ஆவாங்கன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்கவும், இல்ல டிசைட் பண்ணலின்பாரு ஹாகரோமோ. இந்திராவோட எபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரி, ஆனா விஷயங்களை தீர்க்க சீக்கிரமா அவனே எல்லாத்தையும் முடிக்கலான்னு பார்ப்பான். ஆஷுரா மற்றவங்க மேல கைண்டா இருக்கவன், ஆனா முன்னால நிக்க தயங்குவான். இந்த ட்ரிப் மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணுங்கிறத கத்து கொடுத்தா எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. காமாமாரு புது கனவு ஏதாவது கண்டையான்னு கேட்பாரு. காமாமாரு அவங்க வருங்காலத்தை பத்தியா? நான் கனவு கண்டிருந்தா அதை நீ கேட்க விரும்புறியா? நீ ஏமாத்துற, நீ தான் சக்சஸரை முடிவு செய்யணும்ட்டு கிளம்பிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்கோ. ஹாகரோமோன்னு இல்ல, நீ அவங்கள பார்க்க போக மாட்டேன்னு நம்புறேன், இதுல குறுக்கிடாத என்பாரு. அதெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டு காமாமாரு கிளம்பிரும். இந்திரா அவன் சைடு மக்கள் கிட்ட நீங்க எல்லாருமே முடிவுக்கு வருவீங்கிறது சந்தேகம் தான்பா. ஆஷுராவை காட்டுவாங்க. டைசோ வந்துட்டு என்ன போலாமா, கவலை இல்ல பயணத்தை மேற்கொள்ளலான்பான். ஆஷுரா அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு டைசோ நீ அவ்வளோ கவலையா இருக்கீன்னா அங்க போய் அந்த மரத்தை அழிச்சிரு, அதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு கேட்பான். ஆஷுரா ஆனா அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள்பா. டைசோ அவங்க கஷ்டப்படுவாங்க தான், ஆனா சாக மாட்டாங்களேன்பா. ஆஷுரா அப்ப என்ன டிவைன் ட்ரீயை அழிக்கவெல்லாம் சொல்லேன்பான். இந்திரா ஆஷுரா அங்க போய் இருக்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்கன்னு இருப்பாரு. அதை யோசிச்ச ஆஷுரா அப்பா சொன்னது ப்ராப்ளம்ஸை தீர்க்க சொல்லியிருக்காருன்பான். டைசோ வினோதமான ஐடியாவோட வந்துடாதரான்பா. ஆஷுரா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரு கிணறு வெட்டணும்பா.
டாய்ஸோ அந்த கிழவன் சொன்னது கேட்டையில தோணுனா பாறைதாண்டா இருக்குன்பான் ஆஷுரா. ஆனா அப்பா சொல்லியிருக்காருன்பான் பாஸ்ட்ல ஹாகரோமோ எப்ப நினைச்சுவோ இப்படிதான் பண்ணணுங்கிறக்கான ஹேண்ட் புக் இல்ல, அதை எப்படி சரியா செய்யறங்கிறத நீதான் முடிவெடுக்கணும்னு இருப்பாரு. ஆஷுரா இது நம்ம கையில தான் இருக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அது சரின்னு நான் நம்ப போறேன்பான். டாய்ஸோ ஷாக் ஆவான். ஆஷுரா வருஷங்கள் ஆனாலும் சரின்பான். இந்திரா அவன் கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பான். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இந்திரா ஆஷுரா எங்கன்னு கேட்கமா அவன் இன்னும் திரும்ப வரலைன்பாங்க. ஷாக் ஆவான் இந்திரா. இதுக்கப்புறம் கண்ணா விறகுகள் சுமந்துட்டு போறப்ப டாய்ஸோ மூட்டை தூக்கிட்டு போறத பார்த்துட்டு அப்படியே இருக்காதுன்ட்டு போவா. ஆஷுரா கிணறு வெட்ட ரொம்ப கஷ்டப்படுவான். கண்ணா இங்க வந்து என்ன செய்றீங்கன்னு கேட்பா. ஆஷுரா தெரியலையா கிணறு வெட்டுறன்பான். கானா சீரியஸாவான்னு கேட்பா. ஆஷுரா ஆமா கிணறு இருந்தா நீங்க டிவைன் ட்ரீயை சார்ந்திருக்க வேண்டியது இல்லைன்பான். கானா ஆனா வருஷங்களா கிராமத்து மக்கள் ட்ரை பண்ணிருக்காங்களேன்பா. தண்ணி கிடைச்சதே இல்லைங்கப்போ. டாய்ஸோ நான் எப்பவோ சொல்லிட்டேன், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான்பான். ஆஷுரா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அது முடியும் முடியாதுங்கிறதெல்லாம் மேட்ரே இல்லைன்பான். அப்புறம் பார்க்கலாம் கானான்ட்டு ஒர்க்ல இறங்கிடுவான். கானா நீங்க 2 பேரும் என்ன முட்டாள்களான்னு கேட்பா. டாய்ஸோ நான் கொஞ்சம், ஆனா அவன் முட்டாள் தான்பான். ஆஷுரா மனசுக்குள்ள எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி இதை நடத்தி காட்டுவன்னு திங்க் பண்ணுவான். அப்படியே இந்திராவை காட்டுவாங்க. ஹாகரோமோவை மீட் பண்ணுவான். திரும்ப வந்துட்டேன்னு வெல்கம் பண்ணிட்டு ஹாகரோமோ அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பாரு. இந்திரா இல்ல அமைதி திரும்பிருச்சுன்பான். ஃபுட்டா மில்லாட் ஹாகரோமோ நீங்க சொன்னபடி மாஸ்டர் இந்திரா வந்திருக்காரு, அவர் தானே அடுத்த சக்சஸர்னு சொல்ல வரக்குள்ள ஹாகரோமோ எனக்கு சீக்கிரமான தீர்மானங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஆஷுராவும் வந்துட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே இந்திரான்ட்டு போயிடுவாரு. இந்திரா நைட் வெளியே போறப்ப ஜெட்ஸு மீட் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ல இந்திரா, ஹாகரோமோ என்ன சொன்னாரோ அதை தான் நீ செஞ்சிருக்க, இருந்தாலும் அவருக்கு அதுல திருப்தி இல்ல. நீ பாக்குற நின்ஷுவோட எதிர்காலத்தை ஹாகரோமோ பாக்குறது இல்லைங்கும். வருஷமே கடந்திருக்கும். இந்திரா 2 டிசைபிளோட ஸ்பேர் பண்றப்ப அவங்க 2 பேரும் என்னானாலும் சரி நாங்க 2 பேரும் உங்க பின்னாலதான் நிப்போம்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கிறேன்பா இந்திரா. ஃபுட்டாமி கிட்டத்தட்ட மாஸ்டர் ஆஷுரா போய் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. பீப்புள்ஸ் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க, நீங்க சக்சஸரை தேர்ந்தெடுத்தாகணும்பாரு. ஹாகரோமோ தெரியுங்கவும். ஃபுட்டாமி யாரும் மாஸ்டர் இந்திராவை அப்ஜெக்ட் பண்ணல. அப்புறம் எதுக்காக மாஸ்டர் ஆஷுராவுக்காக வெயிட் பண்றீங்கன்னு கேட்பாரு. ஹாகரோமோ கவலைப்படாத ஆஷுரா வந்துருவான்பாரு. பியூப்பிள்ஸ் லார்ட் ஹாகரோமோன்ட்டு ஓடி வருவாங்க. ஃபுட்டாமி என்னாச்சுன்னு கேட்பாரு. ஒரு பியூப்பிள் இந்திரா கிட்ட போய் ஆஷுரா வந்துட்டதா சொல்லுவான். ஃபுட்டாமி மற்றவங்கள ஓடி வந்து முன்னால பாக்குறப்ப ஆஷுரா வருவான். ஹே எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். ஃபுட்டாமி மாஸ்டர் ஆஷுரா நிறைய பேர்த்தோட வராரு, டாய்ஸோ தெரியுது மற்றவங்க யாருன்பாரு. ஹாகரோமோ பாக்குறப்ப காமா மாறு உன் பசங்க விஷயத்துல நீ புத்திசாலித்தனமா தான் இருக்கீங்கும், ஜாரை விட்டு வெளியே வர கஷ்டப்பட்டு முதல் மாதிரி இல்லைன்ட்டு. உன் இளைய மகன் ஒரு மாதிரி இருந்தாலும் அவனோட விடாமுயற்சியில என்னமோ ஒன்று இருக்குங்கும். ஹாகரோமோ நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு நான் சொன்னேன்பாரு. காமா மாறு நான் அதை தான் செஞ்சேன், நான் பார்க்க மட்டும்தான் செஞ்சேன். அப்புறம் இந்திரா போன கிராமத்தை பத்தி ஒன்று உனக்கு காட்ட வேண்டியது இருக்குங்கும். ஃபுட்டாமி ஆஷுராவை வெல்கம் பண்ணுவாரு. சீக்கிரம் போய் உங்க அப்பாவை பாருங்கங்கவும். ஆஷுரா இன்னும் அண்ணன் சக்சஸர் ஆகலையே, அப்பா தான் இருக்காராங்கவும். ஃபுட்டாமி மாஸ்டர் ஆஷுரா இத்தனை காலமா அப்பா உங்களுக்காக தான் காத்திருந்தாருன்பான். ஆஷுரா அப்படியான்பான். ஹாகரோமோவை பார்த்த ஆஷுரா நான் ஃபைனலா வந்துட்டேன்பான்பான். ஹாகரோமோ ரொம்ப கண்ணியமானவனா மாறிட்டியன்பாரு. இந்திரா காத்திருந்தே சோர்ந்துட்டோன்பான். ஆஷுரா மன்னிப்பு கேட்டு எங்கிட்ட இருந்த சக்தியை வச்சு அந்த கிராமத்துல அந்த பிரச்சனையை தீர்க்க லேட் ஆயிடுச்சுன்பான். ஹாகரோமோ யார் அவங்கன்னு கேட்கவும். ஆஷுரா ஓ அவங்களா, அந்த பிரச்சனையை தீர்க்க எனக்கு உதவனவங்க, அப்புறம் இப்ப மதிப்புமிக்க நண்பர்களா இருக்காங்கன்பான். கானா நாங்க இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டோம், பார்க்க விரும்பினோம், மாஸ்டர் ஆஷுரா போறாருன்ட்டு கூட வந்தோன்பா. ஹாகரோமோ வெல்கம் பண்ணிட்டு வந்ததும் நல்லதுதான். ஆஷுரா அவன் கதையை சொல்லன்பாரு. ஆஷுரா நான் போன கிராமத்துல தண்ணிக்கு டிவைன் ட்ரீயை நம்பி இருந்தாங்க, அதனால கிணறு வெட்ட முடிவெடுத்தன்பா. பாஸ்ட்ல கண்ணா இதுல சீரியஸா இருக்கேன்னு கத்திருப்பா. நான் முடிவெடுத்துட்டேன் கிணறு வெட்ட தான் போறேன்பா. ஆஷுரா காமா மாறு தூரத்துல இருந்து பாத்துருக்கோம். இதுக்கப்புறம் கானா கிராமத்து எல்டர்கிட்ட போய் சொல்லி எல்லாரும் உதவிக்கு வந்திருப்பாங்க. டாய்ஸோ கற்களை எடுத்துட்டு மேல வரப்ப ஊர் மக்கள் திரண்டு வரத பார்ப்பான். ஆஷுராவும் மேல வருவான். டாய்ஸோ பண்ண கல் எடுத்து அடிச்சு வரட்ட போறாங்களான்ட்டு கோவப்பட்டு முன்னால போறப்ப ஆஷுரா தடுப்பான். மக்கள் முன்னால வரத பார்த்த ஆஷுரா நீங்கன்பா, மக்கள் நீங்க எங்க கிராமத்துக்காக அதை செய்றீங்க, எங்க பங்குக்கான உதவியை நாங்க செய்யணும்ல, உங்களால முடிஞ்சா நின்ஷுவே எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்பாங்க. வெக்கப்பட்டே ஆஷுரா சரின்னு இருப்பான். இதுக்கப்புறம் காலங்கள் ஓட ஓட ஆஷுரா நின்ஷுவை சொல்லி கொடுத்துருப்பான். எல்லாருமே நின்ஷுவை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி முன்னேறுவாங்க. எல்லாரும் உதவியிலையும் கிணறு ரொம்ப டீப்பா போகும். ஆஷுரா எல்லாரும் அமைதியா இருங்கன்ட்டு காது கொடுத்து கேட்பான். டாய்ஸோ என்னாச்சுன்னு கேட்பான். ஆஷுரா உங்களுக்குலாம் அந்த சத்தம் கேக்குதான்ட்டு சக்கராவை தரட்டி அடிப்பான். கிரவுண்ட்ல தண்ணி வரும். அது தண்ணின்ட்டு ஆஷுரா மேல வருவான். கிணறு முழுக்க தண்ணி நிரம்பும். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நம்ம சாதிச்சிட்டோன்ட்டு. நீ சாதிச்சிட்ட ஆஷுரான்ட்டு கண்ணை கட்டி பிடிச்சிருப்பா. நம்ம சாதிச்சிட்டோன்னு கத்துவான் ஆஷுரா. அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருக்கும். ஆஷுரா அவன் டிசைபிள்ஸோட கண்ணாவோட அம்மாவுக்கு ட்ரீட் பண்ணி பண்ணி அவங்களும் கண்ணை முடிச்சிருவாங்க. கண்ணை முடிச்சு கண்ணாவோட கையை பிடிச்சி கண்ணாகவும் அம்மான்ட்டு கட்டி பிடிச்சி அழுவா. ஊர் மக்களே டிவைன் ட்ரீயை நெருப்பு வச்சு எரிச்சிருப்பாங்க. எல்லர் இறுதியா நம்மளோட சாபத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கோன்னு பாரு. ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடி இருப்பாங்க. இதை கேட்ட ஹாகரோமோ அப்படின்னா நீ பரப்புன நின்ஷுவால பல மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லையான்னு கேட்பாரு. ஆஷுரா ஆமான்ட்டு கண்ணாவை பார்ப்பான். கண்ணா சரிப்பா. ஹாகரோமோ அடுத்த நின்ஷுவோட சக்சஸர்ன்பாரு. இந்திரா ஆஷுராவை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த சக்ஸஸருங்கிற எபிசோட தானே அடுத்த ஷிப்டனில் அடுத்து பார்க்க போகிறீங்கன்னு பாரு ஹாகரோமோ.